எழுதி வைக்கலாமே. அவங்க பேசுற எல்லாமே பொய்யா இருக்கு. அவங்க முதல் பாயிண்ட் என்ன சொன்னாங்க, உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியலன்னாங்க. இப்போ யாரோ ஒருத்தங்க பார்த்தாங்க, அவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னாங்க. எனக்கு 2 பசங்க இருக்காங்க, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். 100% பொய். போட்டு கொடுக்குறியா? இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பொண்ணும் நாங்க செத்து 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 பொழைச்சிட்டு இருக்கோம். நரகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் இந்த கணவன்ற ஒரு துணை இல்ல? குடிச்சது அவன் தப்பு, குடும்பத்தை காப்பாத்தாம விட்டது அவன் தப்பு, எனக்கு குழந்தைங்களை கொடுத்தது அவன் தப்பு. நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கேன். இப்போ உங்களை பார்த்தா ஆவுடையப்பன், ஓகே ரைட், அவ்வளவுதான் விட்டுருவாங்க. உங்க மனைவி பத்தி யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நான் எங்க போனாலும் என் கணவனை பத்தி கேட்கறாங்க, என் குழந்தைங்க கிட்ட கேட்கறாங்க, அப்பா யாரு, உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, எல்லாமே கேட்டு சாவடி பண்ணுங்க சார். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு ஆண் எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் ஒரு பெண் ஒரு இடத்துல முடிவு பண்ணி நோ திஸ் வில் நாட் ஒர்க் அப்படின்னு என் பண்ண நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளவு பண்ணாலும் முடியாது. அப்போ அதுல மெஜாரிட்டியான பங்கு வந்து பெண்ணுக்கு தான் இருக்கு. பக்கா செல்ஃபிஸ் ஆண்கள் அவங்க எப்படி இனிஷியேட்டிவ் பண்ணுவாங்க? காலையில டீ வச்சு கொடுக்கணுமே, காலையில சாப்பிடணுமே, பிள்ளைக்கு ஆய் கழுவணுமே, மாமியாரை பாத்துக்கணுமே, மாமனாரை பாத்துக்கணுமே, சட்டையை அயன் பண்ணி கொடுக்கணுமே, குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் செஞ்சு வைக்கணுமே. அவன் எப்படி சார் எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்பான்? அவனுக்கு தான் ஒரு அடிமை சிக்கிருச்சு. கரெக்டா கட்டுவிட்டா. நான் சொல்றது